ஆஸ்பைரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். நம்ம ஒவ்வொரு புக்லேயும், அதாவது ஒவ்வொரு டேர்ம்லேயும் தமிழுக்கு என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க, சரிங்களா? மூதுரை இது சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லைங்களா, இலக்கியம் பாட்டில் கவர் ஆகும். மூதுரை: கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார். சொல்லும் பொருளும் மாசற குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல், சரிங்களா? சொல்லும் பொருளும் இலக்கணம் பார்க்க யூஸ் ஆகும். அதனால் அதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். மாசற குறை இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம் நாடு. பாடலின் பொருள்: மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன்னாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. நூல்வெளி. நூலோட ஆசிரியர் ஔவையார். இவர் கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். இதை பார்த்த உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, குரூப் 4 2024 கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. வெற்றி வேர்க்கை, அருங்கலச்செப்பு, நன்னெறி, ஞானக்குரல். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஆன்சர் வெற்றி வேர்க்கை தான், சரிங்களா? அதனால் ஔவையார் எழுதின நூல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை எனும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் கூட்டல் எல்லாம், நெடிலா. ஆன்சர் நம்பர் 3 மாசற, நெடிலா, மாசு கூட்டல் அற. நம்பர் 4 குற்றம் கூட்டல் இல்லாதவர், குறிலா, குற்றம் இல்லாதவர். நம்பர் 5 சிறப்பு கூட்டல் உடையார், நெடில் ஆ, சிறப்புடையார். துன்பம் வெல்லும் கல்வி. இந்த டாபிக் சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லைங்களா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், சரிங்களா, அவருடைய ஒர்க். அதனால் நம்ம இதை படிச்சுக்கணும். கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பயன்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன்மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. தன்மானமில்லா கோழைகளுடன், அதுதான் தன்மானமில்லா அப்படின்னு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. கவிதைங்கனால இப்படி வந்திருக்கு. தன்மானமில்லா கோழையோட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும்படி இகழும்படி மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி,
வழி பற்றாமல் குறையாமல். பாடலின் பொருள்: நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதோட பயனையும் மறக்கக்கூடாது. நம்ம நாட்டோட நெறின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது தவிர்த்து நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளர்ந்துடவும் கூடாது. பெரியோர் கூறுற அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறர்கிட்ட பழகிற முறையிலையும் பேசுகிற முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறரோட உழைப்பில் நம்ம வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளோட சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்கணும், சோம்பலை போக்கிடணும். பிறரோட வம்பு செய்கிற வழக்கம் இருந்தால் அதை விட்டுறணும். வான தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்துக்கணும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகள் படி வாழணும். இதனால் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெறணும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நூல்வெளி: எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். இப்போ ஒரு கொஷின் வந்ததுன்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். மக்கள் கவிஞர் யார்? திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? இதுலேருந்து 3 கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? இது போலவே பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் எழுதிய செயல்களின் வரிகள்னு கொடுத்து பாடல்களின் வரிகள்னு இந்த நம்ம செயலை கொடுத்துருவாங்க. நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நம்பர் 3 கைப்பொருள் குறில் இ கை கூட்டல் பொருள். நம்பர் 4 மானம் கூட்டல் இல்லா நெடில் ஆ மானமில்லா. கொஷின் நம்பர் 2 பசியின்றி குறில் ஆ பசி கூட்டல் இன்றி. நம்பர் 3 படிப்பறிவு நெடில் ஆ படிப்பு கூட்டல் அறிவு. நம்பர் 4 காடு கூட்டல் ஆறு குறில் ஆ காட்டாறு. இயல் 1 இலக்கணம் இன எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம். 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். வல்லினமும் மெல்லினமும் இணை எழுத்துக்கள். வல்லினம்ங்கிறது என்னது, மெல்லினம்ங்கிறது என்ன? நீங்கள் இப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. வல்லினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன அப்படின்னு சொல்லி. சரிங்களா? சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். மெல்லின மெய் பாருங்கள், இங்கு இச்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது மெல்லினம். இக்கு இச்சு இட்டு நம்ம ஒழிக்கும் போதே பார்த்திங்கன்னா வன்மையாக தான் ஒழிக்கும். அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர் இந்த 6ம் வல்லினம். சரிங்களா? அப்போ இங்கு அடுத்தது இக்கு வருதா? இந்த மாதிரி ஒவ்வொரு மெல்லின எழுத்துக்கும் அதோட இனம் வல்லினம் மெய் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், திங்கள் இங்குக்கு பக்கத்தில் க வருது. மஞ்சள் இஞ்சுக்கு பக்கத்தில் சா. மண்டபம் இட்டு இன்னு மேலே கொடுத்துருந்தாங்களே 3 சொல்லி இன்னுக்கு இட்டு, அப்போ மண்டபம். சந்தனம் அம்பு தென்றல். இடையின எழுத்துக்கள் 6ம் ஒரே இனமாகும். இ இர் இல்ல இவ் இல் இல். அதே போல் ஆ வந்ததுன்னா கூட அ. ஈக்கு இ ஊ உ ஏ ஏ. இதில் ஐன்னு முடியும் போது ஈன்னு வருது இல்லைங்களா, ஐ. அப்போ இ. ஓக்கு ஓ அவ் அப்படின்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அவ் ஊ வருது. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது அவ்வுக்கு உ. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபெடையில் மட்டும் நெடில தொடர்ந்து அதோட இனமாக குறில் வரும். எக்ஸாம்பிள், ஓதல் வேண்டும் தூவும் தழி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே மெய்யெழுத்துக்கள் இல்லை.
மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? குறில் இ, கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. நெடில் ஆ, வென்றான். கலைச்சொல் அறிவோம். கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின் நூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசைன். ஆசாரக்கோவையில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும்: நன்றியறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, பிறருக்கு உதவி செய்தல், நட்டல், நட்பு கொள்ளுதல். இதோட புக் பேக் ஆன்சர். இதில் கொஷின் நம்பர் 3 பிரித்தெழுதுகளை வரும். அறிவு கூட்டல் உடைமை, அறிவுடைமை. கொஷின் நம்பர் 4 இவை கூட்டல் எட்டும், இவை எட்டும், நெடில் ஆ. நம்பர் 5 நன்றி அறிதல், நெடிலா, நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமை, பொறை கூட்டல் உடைமை, நெடில் இ. சரிங்களா? கண்மணியே கண்ணுறங்கு சொல்லும் பொருளும்: நந்தவனம், பூஞ்சோலை, பார், உலகம், பண், இசை, இழைத்து, பதித்து. பாட்டிசைத்து, பாட்டு கூட்டல் இசைத்து, குறில் இ. கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு, குறில் ஆ. வாழை கூட்டல் இலை, வாழை இலை, குறில் ஆ. கை கூட்டல் அமர்த்தி, கையமர்த்தி, குறில் இ. உதித்த எதிர்ச்சொல் மறைந்த. தமிழர் பெருவிழா புக் பேக்ஸ். கொஷின் நம்பர் 3 பொங்கல் கூட்டல் அன்று, குறில் ஆ, பொங்கல் அன்று. நம்பர் 4 போகி பண்டிகை, குறில் ஆ, போகி கூட்டல் பண்டிகை. நம்பர் 5 பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது எதிர்ச்சொல், பழையன புதியன. சரிங்களா? இன்பம் துன்பம் எதிர்ச்சொல். இயல் 2 இலக்கணம் மயங்கொலிகள் மனம் மனம். மேலே இருக்க 2 சொல்லையும் பார்த்தோம்னா உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி உச்சரிப்பில் கொஞ்சம் மட்டும் மாறுபாடு இருக்கிற ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்கிறோம். ஏன்னா முன்னாடி சொல்லியிருக்க மனம் அப்படிங்கிறது நறுமணம், 2வதாக இருக்கக்கூடிய மனம் உள்ளம். நா 3 நா, லாவும் அதே மாதிரி, ராமும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த 8ம் மயங்கொலிகள்னு சொல்கிறோம். நான் எழுத்துக்கள்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 சொல்லி நான் சொல்லும்போது நாக்கோட நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொல்ற மாதிரி சொல்லணும். இப்போ நம்ம அப்படி சொல்கிறோமான்னு தெரியல, எத்தனை பேர் அதை கரெக்டாக உச்சரிக்கணுங்கிறது. பட் மயங்கொலிகள் ஆக்சுவலாக ரூல் படி, இலக்கண விதிப்படி நம்ம இப்படி தான் வெடிக்கணும். நடுப்பகுதியை தொடுறது 3 சொல்லி நா. இதுவே முன்பகுதியை தொட்டால் 2 சொல்லி நா. பல்லோட அடிப்பகுதியை தொடும்போது நா. ஓகேங்களா? இதே போல் இட்டு இன்னு இத்து இந்த எரு இன்னு இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை எடுத்து வரும் நகரம் தன்னகரம்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம். அட்டவணை பாருங்கள். சொற்களில் நா இடம்பெறும் வகை. ட எனும் எழுத்துக்கு முன் 3 சுழியின் வரும். கண்டம், வண்டி, நண்டு. ர என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழியின் வரும். மன்றம், நன்றி, கன்று. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம்னு, ரகரத்தை அடுத்து வர நகரம் ரன்னகரம்னு அழைக்கப்படுது. நகரம் வர வேண்டிய இடத்துல நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். வானம் வெடி, வானம் ஆகாயம். பனி வேலை, பனி குளிர்ச்சி. ல எழுத்துக்கள். இதே போல் லா சொல்லும்போது பாருங்கள், நாக்கோட இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களோட அடியை தொடுறது.
இதுவே லா சொல்லும்போது நா கூட இரு பக்கங்கள் தடித்து அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுறதுல லகரம் தோன்றுறது. இது பொது லகரம்னு சொல்கிறோம். ழா சொல்லும்போது நுனி நாக்கோட நுனி மேல் நோக்கி வளர்ந்து வருடுறதுனால ழகரம் தோன்றுறது. லகரமும் ஒரே இடத்துல ஒலிக்குது. ழா தமிழுக்கே சிறப்பானது. சிறப்பு ழான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் இது சிறப்பு லா. பொருள் வேறுபாடு உணர்க. விலைனா பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்கு, விழை விரும்பு. இலை செடியின் இலை, இலை மெலிந்து போதல், இழை நூல் இழை. ரா வேறுபாடுகள். இதே போல் ஃபஸ்ட் இருக்க ரா சொல்லும்போது அன்னத்தோட முதல் பகுதியை தொட்டு வருடுறதால ரா தோன்றுறது. இதை இடையின எழுத்துங்கிறனால இடையின ரகரம்னு சொல்கிறோம். இந்த ரா நாக்கோட மையப்பகுதி அன்னத்தோட மையப்பகுதியை தொடுது. மையப்பகுதியை தொடுறதுனால வல்லின எழுத்துங்கிறதுனால வல்லின ரகரம்னு சொல்கிறோம். பொருள் வேறுபாடு உணர்க. ஏரினா நீர்நிலை, குளம்னு சொல்லலாம். ஏரினா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, கூரை புடவை. சிரம்ங்கிறது தலை, ஃபஸ்ட் ஆப்ஷன். இலைக்கு வேறு பெயர் தழை, செகண்ட் ஆப்ஷன். வண்டி இழுப்பது காளை, செகண்ட் ஆப்ஷன். கடலுக்கு வேறு பெயர் பறவை, ஃபஸ்ட் ஆப்ஷன். பறவை வானில் பறந்தது, ஃபஸ்ட் ஆப்ஷன். கதவை மெல்ல திறந்தான், ஃபஸ்ட் ஆப்ஷன். பூ மனம் வீசியது, செகண்ட் ஆப்ஷன். புலியின் கண் சிவந்து காணப்பட்டது, செகண்ட் ஆப்ஷன். குழந்தைகள் பந்து விளையாடினார்கள், ஃபஸ்ட் ஆப்ஷன். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், ஃபஸ்ட் ஆப்ஷன். பிழை திருத்துக. என்கிற இடத்துல 2 சுழி இன் வரணும். வீட்டு தோட்டத்தில் மலர்கள், மனம்ங்கிறது 3 சுழி நா. சரிங்களா. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். விழா திருவிழாக்கு லகரம், சிறப்பு லகரம். சென்றனருக்கு 2 சுழி நா. வாழைப்பழம் பழம் இல்லை பழம். சிறப்புழா உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த லாவை மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல் போட்டிருக்காங்களே அதே லாவை போட்டுக்கோங்க, நல்லது. சரிங்களா. இதோட கலைச்சொற்கள் பார்த்துடலாம். வெல்கம் நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ் சிற்பங்கள், சில்லுகள் சிப்ஸ், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபன் சிற்றுண்டி. இந்த இயல் 2ஓட திருக்குறள் பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் வருது. நான் உங்களுக்காக திருக்குறள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் இது புக்கில் கவர் ஆகிறதுனால நம்ம இதையும் படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று. அமிழ்தமே ஆனாலும் விருந்தை புறத்து, அதாவது விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்றது விரும்பத்தக்கது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாவா மருந்துன்னா அமிழ்தம். மோப்பக்குழையும் மணிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும். மோப்பக்குழைய அனிச்சம். முகந்திரிந்துனா முகம் மாறினாலே நோக்கக்குழையும் விருந்து. முகம் மாறி விருந்தினரை பார்த்தா அவங்களோட உள்ளம் வாடிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து குரூப் 2A மெயின்ஸு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் விருந்தோம்பல் தமிழரோட பண்பாடுன்னு சொல்லி எழுத சொன்னாங்க. தொன்று தொட்டே விருந்தோம்பல் வந்து தமிழரோட பண்பாடாக இருக்குது அப்படின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். உள்ளம் உடைமைங்கிறது ஊக்கம்தான். பொருளுடைமை இருக்கு இல்லையா, மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் உடையன்கிட்ட ஆக்கம்னா என்ன, செல்வம் தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். திருக்குறளோட புக் பேக். பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை குறில் ஈ. உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் நெடில் ஆ. பயன் கூட்டல் இலா பயனிலா குறில் ஆ. இயல் 3 நானிலம் படைத்தவன். இந்த பார்ட் ஓகேங்களா. இந்த கவிதை வந்து
சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். சரிங்களா, இதில் முடியரசன் இருக்கார். அதனால் இந்த கவிதையை நம்ம படிச்சுக்கணும். காடுகளில் வாழ்ந்த மனிதன் விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தைக் கண்ட பெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையைச் சுற்றி கொடி புரித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர நேலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். முடியரசன். சொல்லும் பொருளும். மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். பாடலோட பொருள் பார்த்துலாம். தமிழன் கற்களும் முற்களும் நிறைந்திருந்த பெரிய நிலநிரப்பை என்ன பண்ணானா, நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தியிருக்காங்க. தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கியிருக்காங்க. ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை வகைப்படுத்திய நாகரீக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடலை கடந்து பயணம் செய்தான். நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, கடல் கடந்து வாணிகம் செஞ்சாங்கன்னு. அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வென்றான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான். நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இயற்பெயர் இவரோடது என்ன? துரைராசு. முடியரசன் துரைராசு. இவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, புதியதொரு விதி செய்வோம். இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது திராவிட நாட்டியோட வானம்பாடி யாருன்னு கேட்டாங்கன்னா முடியரசன். சரிங்களா, இதில் நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து, கல் கூட்டல் எடுத்து நெடிலா, நானிலம் 4 கூட்டல் நிலம் நெடிலா, நாடு கூட்டல் என்ற நாடென்ற குறிலா, களம் கூட்டல் ஏரி களமேரி நெடில் ஈ. சொல்லும் பொருளும். கடலோடு விளையாடு. கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்துக்கள். கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் நெடில் ஈ. மூச்சடக்கி குறில் ஆ, மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் பெருவானம் நெடிலா. அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை குறில் ஆ. விடிவெள்ளி விளக்கு. இது சொல்லும் பொருள். மணல். இது பாடல் கேட்டது கொடுத்துருக்காங்க. வணிகம் கூட்டல் சாத்து வணிகச் சாத்து குறில் ஈ. பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று குறில் ஆ. வண்ணப்படங்கள். மின்னணு மின் கூட்டல் அணு நெடில் ஈ. விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த குறில் ஈ. இயல் 3ஓட இலக்கண பகுதி சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அவன் இவள் அங்கு
இங்கு, அந்த, இந்த அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒருத்தரை சுட்டி காட்டி தான் சொல்லுவோம். இவங்க அவங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது போல் சுற்றி காட்டுறதுக்கு முதலில் அமைந்துள்ள அ இ எழுத்துக்கள் தான் காரணம். இந்த போல் ஒவ்வொன்று சுட்டி காட்டும்போது ஏற்படுற எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள். அ இ ஊ 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்களாக இருந்தாலும் ஊ தற்காலத்தில் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இந்த சொற்களில் பார்க்கும்போது சுட்டெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஆ இ உ இதை நம்ம நீக்கிட்டோம்னா வன் தூண் தான் வருதே தவிர இதில் இருந்து எந்த பொருளும் வரதில்லை. இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் சொல்லுக்கு இடையிலேயே இருந்து சுட்டு பொருளை தந்தால் அது அகச்சுட்டுன்னு சொல்கிறோம். புறச்சுட்டுனா அவ்வானம், அம்மலை, இந்நூல் இச்சொற்களில் சுட்டெழுத்துக்களை நீக்கி பாருங்களேன். வானம், மலை, ஆ ஈய நீக்கிருங்க. வானம், மலை, நூல் இப்படி வருது. பொருள் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி புறத்தே இருந்து சுட்டு பொருளை தந்தால் புறச்சுட்டுன்னு சொல்கிறோம். அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? இவன், இவர், இது, இவை, இம்மரம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறது. அதனால அண்மை சுட்டுன்னு சொல்கிறோம். இதுக்குரிய எழுத்து இ. செய்மை சுட்டு தூரத்தில் இருக்கும்போது அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம்னு சொல்கிறோம். இதனால் இது செய்மை சுட்டு. சுட்டெழுத்து அ. செய்மை சுட்டெழுத்துக்கு சுட்டெழுத்து அ. அருகில் உள்ளவற்றிற்கும் இடையில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊங்கிறது அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அது உது, உவன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் இடையில, அருகில், தொலைவு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது. சுட்டு திரிபு அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள். சரிங்களா? இதை அந்த மரம், இந்த வீடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆ இ சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்தங்கிறத சொல்லுது. இதனால் திரிஞ்சதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பள்ளியை இந்த பள்ளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள்னு சொல்லலாம். சில வினா எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும், சிலது இறுதியில் வரும். இதில் ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள். மொழியோட முதல்ல வர்றது ஏ, யா, எங்கு, யாருக்கு. மொழியோட இறுதியில் ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ. முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும்னா ஏன், நீதானே. அதுக்குரிய எழுத்து ஏ. ஸோ முதல்ல வர்றது ஏவும் யாவும், இறுதியில் வர்றது ஆவும் ஓவும். முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும்னா அது ஏ. அகவினா எது, யார், ஏன் என் சொற்களில் இருக்க வினா எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. தூ ஏவை நீக்கி பாருங்கள் தூன்னு வருது. யாரை நீக்கி பாருங்கள் இர் மட்டும்தான் வருது. ஏன் இல்லை, ஏன்னு நீக்கி பாருங்கள் இன் மட்டும்தான் வருது. இந்த போல் வினா எழுத்துக்கள் சொல்லோட அகத்தில் இருந்து வினா பொருளை தந்தால் அது அகவினான்னு சொல்கிறோம். இதே புறவினானா அவனா, வருவானோல ஆ ஓவை நீக்கிட்டா பிற எழுத்துக்கள் பொருள் தருது இல்லைங்களா? அவன், வருவான். இது போல் புறத்தே வினா பொருளை தந்தால் புறவினான்னு சொல்கிறோம். இதுபோல் என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. கலைச்சொல்லறிவோம். பண்டம், கமாடிட்டி, பயணப்படகுகள், ஃபெரீஸ், பாரம்பரியம், ஹெரிட்டேஜ், நுகர்வோர், கன்சியூமர், கடற்பயணம், வாயேஜ், தொழில் முனைவோர், ஆண்டர்பிரனர், கலப்படம், அடல்டரேஷன், வணிகர், மெர்ச்சன்ட். இதோட செகண்ட் டேர்ம் தமிழ் 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது.